லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அடுத்ததாக ரேவதி, ரெடியா? வாமா. ஓகே. இதுதான். எப்படி தெரியும்? இந்த படம் தான் அவர் கரெக்டா எடுத்துப்பாரு. எப்படி? எனக்கு புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நீல கலர் புடவை இருந்துச்சுன்னா அதை ஆட்டையை போட்டு எடுத்து வந்துருவா. அதனாலதான் நீல கலர் புடவை செலக்ட் பண்ணி வச்சேன். பிடிக்கும். லவ் ஃபார் ப்ளூவா? ஆமா. லவ் ஃபார் உங்க ப்ளூனா தப்பு இல்ல, லவ் ஃபார் எவ்ரிபடிஸ் ப்ளூனா தான் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே மேடம், ஓகே. போலாம். எனக்கு நைஸ். போலாம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அது ப்ளூன்றதுனால தப்பிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்து வர போகுது யாரு? மலர், ரெடியா? வாங்க மலர். இதான் மேடம், இதான் மேடம். சூப்பர் மலர். சூப்பர். எப்படி மலர்? உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா? உண்மையை சொன்னா சத்தியமா பிடிக்கல. எனக்கு வந்தா பிடிக்கல, ஆனா பாண்டிக்கு அதான் கண்டிப்பா பிடிக்கும். புரியல, என்ன சொல்றீங்க? எனக்கு எது பிடிக்காதோ அதான் அவனுக்கு பிடிக்குமே. இந்த கலர் எனக்கு பிடிக்காது, ஆனா பாருங்க கரெக்டா அதே செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன் எப்பவுமே இப்படிதான். அவனுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்து ஏன் தலையில கட்டுறதே பொழப்பா வச்சிருக்கான். ஆனா உங்களுக்கு அவர் பிடிக்கும்ல? வேற என்ன தேவை? வண்டர்ஃபுல், வெரி வெரி வெல் டன். Thank you so much மலர். வாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி சீதம்மா, வாங்க ப்ளீஸ். இதான். என்னம்மா வந்த உடனே முதல் சாரையா எடுத்துட்டு இதான் சொல்லிட்டீங்க? எனக்கு பிடிச்ச கலர், டிசைன், பார்டர் இது எல்லாமே அவருக்கும் அத்துப்படி. நான் விரும்புறத அவர் எடுப்பாரு, அவர் விரும்புறது தான் நான் எடுப்பேன். அவ்வளவுதான். இவ்ளோ சிம்பிளா இருக்கும் சூசிங்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு கடைக்குள்ள வந்த உடனே 500 சேலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சேலை நம்ம எடுப்போம். ஆனா மேடைக்கு வந்த உடனே முதல் சேலை தான் என்னோட ஃபேவரட் சேலை அப்படின்றதுலாம் வேற லெவல் பண்றீங்க. தேங்க்யூ மேம், கங்க்ராச்சுலேஷன். சரியான பதில சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்த ரவுண்ட் போறதுக்குள்ள நம்ம எடுக்க போறது ஒரு குவிக் கமர்ஷியல் பிரேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஜோடி. ஸ்டே வித் அஸ். என்ன? இல்ல, ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாகுது மலரே. எதுக்குடா? உங்க அப்பா அம்மாவை பார்க்க சொல்ல ஒரு மனுஷன் வாழ்க்கையில தான் பொண்டாட்டி மேல எவ்வளோ அன்பா இருக்கிறாருன்னு புரியுது. அவங்கள எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்கணும், அவங்களுக்காக என்னென்னலாம் செய்யணும். ஐயோ, உங்க அப்பா வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த காப்பியை வாசனை பூச்சா கண்டுபிடிச்சா இருப்பாரு. எல்டி பா, சான்ஸே இல்லம்மா. அதுதான்டா அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றது. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வருத்தமாவே இருக்குது மலரே. என்ன? எப்படியும் ஜெயிக்க போறது உங்க அப்பாவும் அம்மாவும் தான். ஜெயிக்கட்டும், அவங்கள விட்டா வேற யாரா ஜெயிக்க போறா? இல்ல மலரே, இப்போ நம்ம ஜெயிச்சா நமக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு உன் காலேஜ் ஃபீஸ் கட்டலான்னு இருந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கொஞ்சம் வருத்தமாகுது. பரவாயில்ல பாண்டி, விடு. இந்த பணம் இல்லன்னா என்ன? சாமி உண்டியல்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அதோட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம். அடுத்த வருஷம் பணம் சேர்ந்ததும் காலேஜ்ல சேர்ந்துடுறேன். அதுக்காக சொல்ல மலரே, நீயும் உங்க அப்பாவும் சேர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போகுமே. அதை நினைச்சதான் லைட்டா. மலரே, இந்த காலேஜில் ஏதாவது டைம் வாங்க முடியுமா? ஏய், ஒரு 4-5 மாசத்துல எப்படியாவது நான் ஊட்டி பட்டி எப்படியாவது கட்டிடுவேன். இல்லடா, நாளைக்கே கட்டணும், இல்லனா சீட்டு கைய விட்டு போயிடும். சரி விடு மலரே,
உங்க அப்பா ஒரு விஷயம் ஆசைப்பட்டாரு. இப்படி எதுவும் நமக்குள்ள நடக்காம இருந்திருந்தா அவரே ஒண்ணு படிக்க வச்சிருப்பாரு. டே நீ வேற பேசாம இருடா. டே பாண்டி என்ன இது? இது பாரு விடு. டே இது பாரு, இதான் சாக்குன்னு எங்க அப்பா ஜெயிச்சிடுவார்னு நீ எதுவும் எழுதாம இருந்துடாத சரியா? ஒழுங்கா சூப்பரா எழுதி ஜெயிக்கிற வழியை பாரு. ஒருவேளை ஜெயிக்கலனாலும் அட்லீஸ்ட் எனக்காக நீ எழுதின கவிதை உனக்கு கிடைக்கும்ல. வா போலாம். சோ இந்த ரவுண்டுடைய ஸ்கோர்ஸ் நான் ப்ராமிஸ் பண்ண சொல்ல போறேன்னு ஆரம்பிக்க போறது. ஓகே, நான் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். டாப் ஆஃப் தி போர்ட்ல நீங்க இருக்கீங்க மார்க்கண்டேயன் சார் அண்ட் சீதம்மா. நீங்க இருக்கீங்க 80 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக செகண்ட் பொசிஷன் ஆன் தி ஸ்கோர் போர்ட்ல இருக்கிறது வேற யாரு? நீங்க தான் மலரன் பாண்டி. வாழ்த்துக்கள். 60 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. சூப்பர்ல. இந்த பக்கம் ரேவதி என் தங்கராஜ் 20 மதிப்பெண்கள். அண்ட் அந்த புன்னகை இருக்கவே இருக்கு உங்ககிட்ட. இந்த பக்கம் உமா அண்ட் ரவி 20 பாயிண்ட்ஸ் தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த பக்கம் மேகலா அண்ட் ராஜா 20 பாயிண்ட்ஸ். அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம் தயவு செய்து. அண்ட் இந்த ரவுண்ட் வந்து ஜாக் பாட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல யாரு டாப் ஸ்கோரரோ அவங்களுக்கு நேராக 60 மதிப்பெண்கள் பரிசாக அளிக்கப்படும். ஓகே, இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல கணவர்கள் தன்னுடைய மனசுல இருக்க பல விஷயங்கள்ல மனைவிகள் கிட்ட வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஆனா கடிதமாக எழுத முடியும், கவிதையாக எழுத முடியும். இப்போ இங்க இருக்கும் கணவர்மார்கள் அனைவருக்கும் ஒரு பேப்பர் அண்ட் பென் கொடுக்க போறோம். 15 நிமிடங்கள் உங்களுக்கு டைமும் தர போறோம். அந்த 15 மினிட்ஸ்ல உங்க மனசுல உங்க மனைவி கிட்ட நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் அழகாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் அந்த கடிதங்கள் கவிதைகள் அதை நாங்க படிப்போம். அதுல யாருக்கு சிறப்பாக இருக்கோ அவங்களுக்கு 60 மதிப்பெண்களும் தரப்படும். ரெடிங்களா? வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஜோடி. அண்ட் நம்மளுடைய கடைசி ஜாக்பாட் சுற்றில் நம்ம இருக்கோம். கணவர்கள் எல்லாம் அவங்களுடைய மனசுல இருக்க அன்பான வார்த்தைகள், கவிதைகள், கடிதங்கள் எல்லாம் அவங்க மனைவிக்காக எழுதிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க பாருங்க, உழுந்து உழுந்து கவிதை எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. 5 4 3 2 1 டைம் அப். ஓகே, நீங்க எழுந்துருங்க. எல்லாருமே பார்த்த மாதிரி சொல்லுங்க. படிக்கட்டுமா? மைக் கொடுங்க. அன்பே, நான் சத்தமிடும் சில்லறை காசு. என் மதிப்போ குறைவு, ஆனால் நீ அமைதியாக இருக்கும் நோட்டு. உன் மதிப்போ எனக்கு நிறைவு. கீற்று இருக்கும் வரைதான் ஓலைக்கு மதிப்பு, பணம் இருக்கும் வரைதான் மனிதனுக்கு மதிப்பு. அன்பே, நீ என் அருகில் இருக்கும் வரைதான் எனக்கும் மதிப்பு. ரூபாய் நோட்டில் இருக்கும் காந்தி தாத்தாவின் சிரிப்பிற்கு அடுத்து, ரூபாய் நோட்டில் இருக்கும் காந்தி தாத்தாவின் சிரிப்பிற்கு அடுத்து நான் மிகவும் ரசிப்பது உன் சிரிப்பை மட்டும்தான். பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும், பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும். அன்பே, உன் சிரிப்பு தான் எப்போதுமே என்னை கொல்லும். இப்படிக்கு ராஜா. வெரி நைஸ். அச்சச்சோ, கம்ப்ளீட்டா ஃபிளாட் ஆயிட்டேன் நானு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேங்க. இதுக்கு மேல வார்த்தைகளும் இல்ல, அவங்கள வர்ணிக்கிறதுக்கு கவிதைகளும் எழுதவே முடியாது. சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ உட்கார்ந்துருங்க. என்ன நம்பிக்கை பாருங்க பரிசு கிடைக்கும்னு. அடுத்தது ரவி. ரவி வந்து இந்த பசங்க எல்லாம் எக்ஸாம்ல எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வாங்கி எழுதுவாங்கல்ல, அந்த அளவுக்கு எழுதிருக்காரு. ரெடியா இருக்கீங்களா ரவி? வாங்க, நீங்க வந்துருங்கம்மா. இல்ல, என் கவிதை எங்க இருந்து படிக்கிறதுன்னு தெரியல. இமீடியட்டா எனக்கு தோணுனதை நான் இப்ப சொல்லிடுறேன். அப்படியா? சொல்லுங்க. உமாங்கிற பேரு ஒரு கவிதை தானே. கொய்யா மரத்துல இருக்கும் காய், கொய்யா மரத்துல இருக்கும் காய், புளிய மரத்துல இருக்கும் பேய்,
புளிய மரத்துல இருக்கும் பேய். நான் உனக்கு தாய், நானே உனக்கு தாய். நீ எனக்கு செய், நீ எனக்கு செய். படுக்க தேவை பாய், கால் நீட்டி படுக்க தேவை பாய். கால் நீட்டி படுக்க தேவை பாய். உமா, நீ மட்டும் உம்முன்னு சொன்னா நான் உன் காலடியில் இருக்கிற நாய், நான் உன் காலடியில் இருக்கிற நாய். இது கவிதையா? ஹைக்கூ கவிதைங்க. ஐயோ, கவிதை மாதிரி இருந்தது. அது ஹைக்கூ கவிதை மாதிரி இல்ல, ஆனா உங்க மனசுல இருந்தத ரொம்ப அழகா எழுதிட்டீங்க. எல்லாத்தையும் திருப்பி சொல்லவா? இல்ல போதும், எனக்கு புரிஞ்சிச்சு. மைக்கு கொடுங்க, தண்ணி பட்டா ஷாக் அடிக்கும். உட்காந்துருங்க. தங்கராஜ், நீங்க தயவு செய்து ஷாக்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். வாங்க வாங்க. நட்சத்திரங்களை தூசி தட்டி நான் நல்ல வீடு செய்வேன். உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். ஏ பெண்ணே, தினம் நீ செல்லும் பாதையில் முள் இருந்தால் நான் பாய் விரிப்பேன். என்னை நான் நம்புகிறேன். ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. ஆனா ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே வைரமுத்து ஐயா இதை எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டோட வரிகளா அப்படின்னு வச்சுக்கலாம். திடீர்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரமா உங்களை எப்படி வச்சுப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு கவிதை கூட உருப்படியா எழுத தெரியல, நட்சத்திரங்களை தட்டி வீடு செய்வாராம். மூஞ்ச பாரு. மைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ். பாண்டி, நம்பிக்கை நாயகனே, சொல்லுங்க. நூறு பாலைகளின் விரிவெளியே, ஒரு தூசி துணுக்கில் பரப்பி விட்டாய். 7 சாதாரங்களின் நிறையெல்லாம் ஒற்று துளியில் நிரப்பிவிட்டாய். நீர்த்துளி, மலை, அலை, சுழல், நுரை வெள்ளம் எல்லாம் ஒரே நதியின் முகங்களே. இதில் நான் எனது என்று பீத்திக் கொள்வது உன்னை மட்டுமே. என் எழுதுகோலிருந்து பெருகும் ஒவ்வொரு கவிதையும் ஓர் அங்கலைப்பாய். என் புல்லாங்குழலிருந்து கசியும் ஒவ்வொரு ஸ்ருதியும் ஒரு காதல் பாடல். மலர், கவிதை போல என்னை கட்டாயப்படுத்தி தழுவிக்கொள்ள செய்தவள். போட்டியே இருந்தாலும் மத்தவங்களை கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கவிதை எவ்வளவு நல்லா இருக்குன்னு புரியும். ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க, உணர்வு பூர்வமா எழுதிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கே. பியூட்டிஃபுல். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். மலர், கொடுத்து வச்சபடி நீ. அடுத்தது மார்க்கண்டேயன் சார், சீதம்மாக்காக என்ன எழுதிருக்கீங்க? இப்போதைக்கு லீடிங் ஸ்கோர்ல நீங்க தான் இருக்கீங்க. சோ கண்டிப்பாக டைட்டில் நீங்க தான் வின் பண்ண போறீங்க. படிங்க சார். ஓகை தெளிக்க உள்ளம் களிப்புற்று என் மனப்பாத்திரத்தில் மறையாத அன்பை நிறைத்தவளே, என் நினைவுகளில் ஒரு அற்புத கணம் என் கண்முன்னே நீ தோன்றியது. நொடியில் மறையும் மின்னலாக கோடி புனித அழகு கொண்டு ஒரு பூவின் இதழை போன்று மிகவும் மெல்லியது இந்த காதல். அதன் வாசம் நுகர்தலை போன்று சுகமான உணர்வு இந்த காதல். மழையின் தூறலை போன்று தூய்மையானது உன்மேல் நான் கொண்ட காதல். சார், என்ன சார் கவிதையும் எழுதல சார்? பேப்பர் பேனா யூஸே பண்ணல. எழுத விருப்பம் இல்லையா? இல்ல எதுவுமே எழுத தோணல. நான் இந்த ரவுண்ட்ல இருந்து விளைக்கிறேன். வார்த்தைகளால இந்த பேப்பர்ல இந்த பேனாவை பயன்படுத்தி தான் நீங்க கவிதை எழுதலையே தவிர, நீங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு லட்சம் வார்த்தைகள் பேசினது, அதில் இருக்கும் காதல், நீங்க சொன்ன அந்த கருணை, உணர்வுகள் எல்லாமே நான் பார்த்தேன்.
நீங்க பண்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் எனக்கு தெரியும் சார். அந்த காரணம் ஜெயிக்கணும் தான் நான் மனசால வேண்டிக்கிறேன். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட், சோ இன்னியோடைய சூப்பர் ஜோடியோடைய அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி டைட்டில் வின்னர் அப்படின்ற நேரம் நமக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி எல்லாருமே எதிர்பார்த்தது மார்க்கண்டேயன் சாரும் சீதாமாவும் தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு. அதுவும் இத்தனை சுற்றுகள் விளையாடுறதுக்கு அப்புறம் கவிதை அப்படின்றது சாருக்கு ஜுஜுப்பியான மேட்டராக இருக்கும்னு நினைச்சோம். ஆனா for reasons known best to them அவங்க அந்த சுற்றுல இருந்து விலகிட்டாங்க. So quite obviously நம்ம ஸ்கோர் டேபிள்ல பார்க்கும்போது ஆல்ரெடி 60 மதிப்பெண்கள் வின் பண்ணி இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் ஆக 60 மதிப்பெண்கள் வின் பண்ணி 120 மதிப்பெண்கள் டோட்டலாக வின் பண்ணி பாண்டியன் மலர் இந்த சூப்பர் ஜோடி டைட்டில் வின் பண்றாங்க. சோ சூப்பர் ஜோடியின் வின்னர் பாண்டியன் மலர் வாங்க. நீங்க வின் பண்றது 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காசோலை. நல்லா இங்க உட்கார்ந்து கை தட்டி தான் லைக். Congratulations இந்தாங்க. So சூப்பர் ஜோடியோட டைட்டில் வின்னர் பாண்டியன் மலர். Congratulations, எல்லாம் கை தட்டுங்க. ஓகே, சோ சந்தோஷமா ரெண்டு பேருக்கும்? சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாருக்கு தேங்க்யூ சொல்ல போறீங்க? மலருக்கு தான் மேடம் தேங்க்ஸ் சொல்ல போறேன். சூப்பர். நாங்க உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு யங்கான, ஹாப்பியான, என்டர்டெய்னிங்கான கப்பலா தெரியுறீங்க. அண்ட் ஐ திங்க் நீங்க யார்கிட்ட இருந்து இப்படிதான் வாழணும்னு உதாரணம் எடுத்துக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது. அதனால அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி, உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள். Congratulations. Thank you so much. Alright, so மலரன் பாண்டி இன்னைக்கு இந்த சூப்பர் ஜோடி டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. ஒரு அழகான குடும்பம் 5 ஜோடிகளாக பிரிஞ்சு இன்னைக்கு போட்டிட்டு இருந்தாலும் இங்கிருந்து போகும்போது நிறைய அழகான விஷயங்கள் கத்துக்கிட்டு ஒன்னாக குடும்பமாக போவீங்க அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை. மீண்டும் இன்னொரு ஃபேன் மீட், இன்னும் நிறைய கப்பல்ஸ் கூட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருங்க சூப்பர் ஜோடி. டேக் கேர் அண்ட் டாடா. ஓகே, பை பை. பை மேடம். என்னங்க பலமான யோசனையில இருக்கீங்க? அதுல பாரு சீதா, அவ்வளவு தூரம் வந்து கடைசியில விட்டுட்டோமே. எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க தெரிஞ்சுதான் விட்டீங்களா தெரியாம விட்டீங்களான்னு என்னால நம்பவே முடியல. அந்த செகண்ட்ல டக்குன்னு எனக்கு தோணாம போயிடுச்சு சீதா. இல்லைன்னா இந்நேரம் பிரைஸை நம்ம தான் அடிச்சிருப்போம். அவளுக்கு போயிடுச்சு. எனக்கு என்னமோ நம்ம ஜெயிக்கணுங்கிறத விட மலர் தோத்துறக்கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்டீங்களோன்னு தோணுது. என்ன சீதா சொல்ற? நான் ஏன் அவளுக்கு விட்டு கொடுக்கணும்? அது உங்க மனசுக்கு தானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? பாரு சீதா, நாம இந்த போட்டியில கலந்துக்கிட்டதே இவங்க எல்லாரையும் விட நாம தான் நல்ல புருஷ முண்டாட்டியா இருக்கோன்னு இவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கதான். அது ஏதோ ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அதுக்காக நாம ஒன்னும் தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்லையே. எனக்கு என்னமோ மலர் அவளா ஜெயிச்ச மாதிரி தெரியல. வேற எப்படி ஜெயிச்சாங்களா? எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் மிஸ்டர் மார்க்கண்டேயன். ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எதை ஒத்துக்கணும் சீதா? நீங்க விட்டு கொடுத்தத. நான் யாருக்கும் விட்டு தரணும்னு அவசியம் இல்ல சீதா. சரி விடுங்க, அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல. அப்பா, பா, எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும். சீதா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க வந்து ஏன் சொல்றாளா? பா, அந்த பிரைஸ் மணி 1 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கணும் தானே நீங்க விட்டு தந்தீங்க. எனக்கு நல்லா தெரியும்பா. சீதா, அதான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இவ என்ன புதுசா அடுத்த கதையெல்லாம் ஓட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கா? அப்பா, நியாயமா பார்த்தா இந்த பணம் உங்களுக்கு தான்ப்பா சேரணும். பா, இத வாங்கிக்கோங்கப்பா. சீதா,
அவளை போக சொல்லு. பா, என்னை விட உங்களுக்கு தான்ப்பா இந்த பணம் ரொம்ப அவசரமா தேவைப்படுது. ப்ளீஸ் பா, நீங்க இத வாங்கிக்கோங்க. என்ன பிச்சை போடுறியா? நான் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும்னு எனக்கு நீங்க இத பெருந்தன்மையா விட்டு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு டிவி பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்த ஊர் கண்ணுமே உங்க 2 பேர் மேலயும் பட்டிருக்கும். பா, உங்க 2 பேருக்கு ஒரே ஒரு தடவை சுத்தி போட்டு போயிடுறேன். புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு உங்க 2 பேரை பார்த்து தான் கத்துக்கணும். வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனா எப்பவுமே நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் படுற மாதிரி நீங்க செஞ்சிடுறீங்க. இந்த கடனை நான் எப்போ எப்படி தீர்க்க போறேனே தெரியலப்பா. என்ன இவ லூசு மாதிரி பேசிட்டு போறா? அவளுக்கு தெரியுது. என்ன தெரியுது? நீங்க விட்டு கொடுத்தது. நான் தான் அப்ப இருந்து விட்டு கொடுக்கல சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஆ.